தாழ்வில் எங்களை நினைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ராஜா. உங்களை நான் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நல்லவராய் என்றென்றும் எங்களோடு கூட இருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தாவே சோதர இந்த மாலை வேலையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நீர் இந்த இடத்துல வந்து இறங்கி நீர் ஆளுகை செய்ய போகிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் வந்து வாசமா இருப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நீங்க விண்ணப்பிக்க போகிறது இன்னதென்று 2 பேர் ஒருமனப்படும் பொழுது அதை நான் கொடுப்பேன் என்று சொன்னவர். அப்பா, இந்த இடத்துல எங்க அனைவருடைய விண்ணப்பமும் ஒன்றுதான் ஆண்டவரே, ஆத்தும அறுவடை, ஜனங்களுடைய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பரலோகத்துக்கு எல்லா ஜனங்களும் ஆயத்தமாகிற காரியங்கள் ஒன்றுதான் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் ஆசை, நோக்கம், தேவையா இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் நீர் வரையறுக்கிறவரே சப்பா. ஆவியும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் நீர் பிரிக்கிற வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரை பார்க்கிற கண்களை உடையவரா இருக்கிறீர் ஆண்டவரே. சகலமும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உம்மிடத்துல நாங்கள் எதையும் மறைக்க முடியாது ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை எங்களை ஆண்டவரை நீர் மன்னிப்பீராக. உடைய ரத்தத்தினால கழுவி மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்திகரியும். எங்களுடைய பாவங்கள் அலற கர்த்தாவை நீர் சுத்திகரிப்பீராக. எங்களுடைய எண்ணங்கள்னால, யோசனைகள்னால, வாயின் வார்த்தைகள்னால, சிந்தனைகள்னால ஆண்டவரை நாங்கள் எந்த தவறுகள் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் அப்பா நீர் ஒரு விசை எங்களை மன்னித்து உடைய அன்பின் கரத்தினால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து இந்த பூமியில என் ஆண்டவருக்காக என் உயிருள்ள வரைக்கும் நான் இப்ப வாழும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த தருணத்துக்காக தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் பாடல் புஸ்தகத்துல 51:43 பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. எல்லா ஆண்டவரே பாடுகளையும் நாங்க ஜெயிக்கிறதுக்கு உம்முடைய பலன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினாலே நீர் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அதிகமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அபிஷேகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க அப்பா. ஆண்டவரே நாங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதான ஒரு பலன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அக்கினி ஆண்டவரே எங்களுக்குள்ள கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ராஜா, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீங்க சொல்லிருக்கீங்க மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய அக்கினி ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே.
நதி அடித்து கொண்டு செல்லுவதாக. உமக்கு உகந்த பாத்திரங்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்தில் இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் எடுத்து போடுங்க. எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எங்கே ஒரு மனது இருக்கிறதோ கர்த்தர் அங்கே பேசுகிறதை உணர முடியும். என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. தாவீது ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது சவுலிடத்தில் இருந்த ஆவி அவனை விட்டு விலகி போயிட்டு நாங்க படிக்கிறோம். ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்த்து துதித்து நாங்க ஆராதித்து ஒருமனப்படும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய எல்லா கட்டுகளை நீர் முறிக்கிறவரா இருக்கிறீர். எங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறவரா இருக்கிறீர். ஆண்டவரே உடைய சிந்தனைகள் சிதறாதபடி உண்மையை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உமக்காக நாங்க காத்திருக்கிற கன்னிகளை போல ஆயத்தமா இருக்கிற கன்னிகளா நாங்க இருக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவநாதன் ஆண்டவரே எங்களிடத்தில் இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா. ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்து நீ மீட்டெடுத்தவரே, என்னையும் மீட்டெடு
சுயமோ ஆண்டவரே எங்களுடைய சம்பாத்தியமோ அப்பா எங்களுடைய திறமைகளோ இல்ல ராஜா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளா இருந்து எங்களை பலப்படுத்துகிறது. உம்முடைய காரணத்தினால் நீர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எங்களை இம்மட்டும் நடத்துகிற வல்லமையுள்ள தேவனான இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா.